இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் ஏற்பட்ட மாற்றம் பாரிய அச்சுறுத்தல் தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. மஹிந்த தலைமையில் கூடிய மொட்டுவின் அரசியல் குழு. சட்டத்தின் ஆட்சி எங்கே? ரணில் மற்றும் குமார ஜெயக்கொடி விவகாரங்களை முன்வைத்து தயாஸ்ரீ சாடல். இலங்கைக்குள் நுழைந்த 2 ஈரானிய கப்பல்களால் குழப்பத்தில் அரசாங்கம் களமிறக்கியுள்ள புலனாய்வு அதிகாரிகள். திக்கடுவ கடற்கரையில் கரையொதுக்கியுள்ள ஈரானிய கப்பலின் சிதைவுகள். வடக்கின் போர் 2026 வெற்றி வாகை சூடிய யாழ் மத்திய கல்லூரி. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அநீதியான செயல்பாடு நீதிமன்றை நாடவுள்ள ஆசிரியர் சங்கம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டம் ஒரே நாளில் 1073 பேர் கைது. மக்கள் தயாராக இருக்கவும் வீட்டிற்கு வரப்போகும் அரசு அதிகாரிகள். ஏப்ரல் மாதத்துக்குள் இலங்கையில் மீன்வெட்டு பொதுமக்களுக்கு எரிசக்தி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்ட ஈரானியர்கள் தொடர்பில் கடல்சார் நியதிகள் பின்பற்றப்படும். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் இனிமேல் இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தியோகபூர்வ உறுதியை அமெரிக்காவிடமிருந்து இலங்கை அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் தலைமையகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஈரான் நாட்டு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருகின்றமை கவலை அளிக்கின்றது. அரசின் இந்த மௌன போக்கை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறான மோதல் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயம் ஒரு போர் வலயம் போல் மாற்றமடைந்துள்ளது. இது நாட்டின் வணிக நலன்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. மேலும் இவ்வாறான பதற்றமான சூழலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதன் நேரடி விளைவாக இலங்கையில் வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் மக்களின் பாதுகாப்புக்கு முதலிடம் வழங்கி அரசாங்கம் தற்போது தீர்மானங்களை எடுத்து வருவதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் நிலவிய பாதுகாப்பு சூழலை அரசாங்கம் மிகச்சரியான முறையில் கையாண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் பொதுமக்கள் எவரும் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என்றும் வலியுறுத்தினார். குறிப்பாக உலகளாவிய ரீதியில் நிலவும் பூகோள அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டே அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போரினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை முகாமைத்துவம் செய்வதில் அரசாங்கம் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. பத்தரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் சிரேஷ்ட பேராசிரியர் வணக்கத்துக்குரிய உதுராவல தம்மரதன தேரர், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் குழு உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர். எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள், கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இதன்பொழுது விரிவாக ஆராயப்பட்டன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோருக்கு எதிராக சட்டம் இருவேறு விதமாக செயற்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில்,
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னரே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பிணை வழங்குவது அல்லது வழங்காதது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அதன் பின்னரே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதே நேரம் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அவர் விடயத்தில் சட்டம் கையாளப்படும் விதம் குறித்து கேள்வி எழும்புகின்றது. பிணை வழங்குவது தொடர்பாக அமைச்சர் குமார ஜெயக்கொடியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் நேரடியாக குற்றப்பத்திரிகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரே விடயத்தில் இருவேறு முறைகளில் சட்டம் செயற்படுத்தப்படுவது சட்டத்தின் ஆட்சிதானா? எனவே குற்றப்பத்திரிகை கையளிக்கப்படுவதற்கு முன்னர் அமைச்சர் குமார ஜெயக்கொடியும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றார். இலங்கை கடற்பரப்பில் உள்ள 2 ஈரானிய கப்பல்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கமும் பாதுகாப்பு படைகளும் பெரும் குழப்பத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மீட்கப்பட்ட ஈரானிய கப்பலை திருப்பி அனுப்புவது மற்றும் அதன் மாலுமிகளை பாதுகாப்பது தொடர்பான தீர்வுகளை காண சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் பிற சர்வதேச சட்டங்களை மூத்த வழக்கறிஞர்கள் குழு ஆராய்ந்து வருவதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புக்காக 2 ஈரானிய கப்பல்களில் இருந்து கரைக்கு கொண்டுவரப்பட்ட மாலுமிகளுக்கு பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கத்துக்கு சவாலாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று அதற்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்துக்கு மற்றொரு சவாலாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் ராணுவ பயிற்சியில் பங்கேற்ற பிறகு ஈரானுக்கு சென்று கொண்டிருந்த ஐரிஸ் தேனா என்ற கப்பல் கடந்த 4ஆம் தேதி இலங்கை கடற்கரையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலால் அழிக்கப்பட்டது. குறித்து இந்த கப்பலில் பயணித்த 180 கடற்தொழிலாளர்களில் 87 பேர் உயிரிழந்ததுடன் 32 பேரை இலங்கை கடற்படை மீட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொழும்பு கடற்கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ள மற்றொரு ஈரானிய கப்பலில் இருந்து 250க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு வெலிசர கடற்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவுடன் அரசாங்கம் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதுடன் அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்புகளும் சிறப்பு விசாரணைகளை தொடங்கியுள்ளன. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை மற்றும் அவர்கள் மீது செலுத்தப்படும் பயங்கரவாதம் குறித்து தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் நடந்த கலந்துரையாடலில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பது குறித்து சட்டத்தரணி ஜூட்டினேஸ் விளக்கம் அளித்துள்ளார். அனுர ஆட்சிக்கு வரும் முன்னர் மக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் புதியதொரு அரசியலமைப்பை கொண்டு வருவதாக கூறினார். ஆனால் இதுவரையில் அவர்கள் அதற்கான எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புலம்பெயர் தமிழர்களின் கொந்தளிப்பிற்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை குறைத்துக் கொள்ளவும் முடியாது. அதே சமயம் தமிழ் மக்கள் விரும்பும் சமஷ்டி ஆட்சி முறைமைதான் வேண்டும் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் தெளிவுபடுத்த முயல்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் காலி கடற்கரையில் அண்மையில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலின் பல சிதைவுகள் கரையொதுங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பலுக்கு உரித்தானவை என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் இன்று ஹிக்கடுவ முதல் சீனிகம வரையிலான கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடற்கரை முழுவதும் டீசல் கரைகள் காணப்படுவதாகவும் மீன்களும் இறந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரைக்கு வருவதில்லை என சுட்டிக்காட்டிய அவர்கள் உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தை விரைவில் ஆராய்ந்து ஒரு தீர்வை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கைக்கு அருகில் இந்த சமுத்திரத்தில் ஈனிஸ் டெனா என்ற ஈரானிய கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த கப்பலில் இருந்து 87 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காலியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையில் 119வது ஆண்டாக நடைபெற்ற வடக்கின் போர் என அழைக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது. யாழ் மத்திய கல்லூரியில் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமான போட்டி 3வது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் 3 இலக்குகளால் மத்திய கல்லூரி வெற்றி பெற்றது. சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி முதல் இன்னிங்ஸில் 119 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மத்திய கல்லூரி அணி 95 ஆட்டங்களுடன் சகல இலக்குகளையும் இழந்தது. மீண்டும் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி 223 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்தன. 248 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த மத்திய கல்லூரி அணி 7 இலக்குகளை மாத்திரம் இழந்த 250 ஓட்டங்களை பெற்று 3 இலக்குகளால் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கல்வி திணைக்களத்தில் அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளது.
இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்டு இறுதி வரை போராடுவோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேவையின் தேவை இடமாற்றம் என்ற பெயரில் தொழிற்சங்கங்களின் பங்களிப்பின்றி வடமாகாண கல்வி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத இடமாற்ற செயற்பாடுகளுக்கு துணை போகும் வகையில் வடமாகாண ஆளுநர் செயல்படுகின்றார். இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண ஆணைக்குழுவுக்கும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து முறையிட்டிருந்தும் சட்டமுரண் குறித்த விடயங்களுக்கு பதிலளிக்காமல் மழுப்பலான செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளது என்பது வடமாகாண ஆணைக்குழுவும் சுயாதீனமாக இயங்கவில்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றது. இன்றைய ஆளுநர் முன்னர் அரசு அதிபராக இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் அநீதியானது என்று கூறியே வடமாகாண மக்களின் அனுதாபத்தை பெற்று கடைசியில் அந்த அனுதாபத்தின் விளைவாகவே வடமாகாண ஆளுநராகவும் செயல்படுகின்றனர். ஆனால் தற்போது பல நூறு ஆசிரியர்கள் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் ஜனநாயக விரோத மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதற்கு பிரதான நபராக ஆளுநரே செயல்படுகின்றார். கடந்த கால அரசாங்கங்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராடிய ஜேவிபி தொழிற்சங்கம் இன்று வடமாகாணத்தில் ஆசிரியர்களை அடக்குமுறைகள் கொண்டு செல்ல உடந்தையாக செயல்படுகின்றது. சேவையின் தேவை இடமாற்றம் என்பது நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் போதிய சட்ட ஏற்பாடுகள் உள்ள நிலையில் ஜேவிபி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராகவும் உள்ள மஹிந்த ஜெயசிங்கவும் உபத்தலைவராகவும் பிரதி அமைச்சராகவும் உள்ள பிரதீப்பும் தங்கள் தொழிற்சங்க இடமாற்ற சபை உரிமை பறிக்கப்பட்ட விடயத்தை கூட தட்டி கேட்க முடியவில்லை என்றால் இந்த முறையற்ற செயல்பாடுகள் அரசாங்கத்தின் முழுமையான தலையீட்டுடன் தான் நடைபெறுகிறது என்பதை வெளிப்படுகிறது என்றார். இந்த ஆபத்துகளை வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றை நாடவுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்ட இறுதி வரை போராடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மாற்ற செயல்முறை நடக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம் கூட அதனை அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம், வடமாகாண ஆளுநருடைய சிபார்சிலே செயற்படுகின்ற வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் போன்றவர்கள் எல்லாருமே இந்த முறைகேட்டுக்கு துணையாக செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வடமாகாணத்தினுடைய நிலைமை, ஒரு ஜனநாயகத்தினுடைய அந்த அச்சுறுத்துகின்ற அந்த தன்மை எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த வடமாகாண கல்வி புலத்தை சேர்ந்தவர்களும் புத்திஜீவிகளும் அரசியல் தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த சேவையின் தேவை இடமாற்றமானது அடுத்த வருடாந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்படும் வரை அதனை தாமதப்படுத்துதல் சாத்தியமற்றது என்று கருதுகின்ற பொழுது மட்டும்தான் செய்ய முடியும் என்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுடைய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் 2/7/2013 வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பிரிவு 208 தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற அந்த சூழலிலும் கூட மிக குறைந்த தொகையினருக்கு தான் செய்யக்கூடிய அந்த சேவையின் தேவை கருதிய அந்த இடமாற்ற நடைமுறையை கிட்டத்தட்ட 200 ஆசிரியர்களுக்கு அவர்கள் திருப்பவும் இடமாற்ற சபை என்று செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலிலே வடமாகாண ஆளுநருடைய அரசியல் தலையீட்டின் அடிப்படையிலே தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. கடந்த இடமாற்றத்தின் போதும் கூட அந்த முறையற்ற இடமாற்றம் வழங்கி நாங்கள் நீதிமன்றம் சென்றிருந்த அந்த இடமாற்றங்களின் போதும் கூட இடமாற்ற சபையால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த இடமாற்றங்களை கூட வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக நிறுத்தியிருந்தார். ஆகவே இந்த இடமாற்றத்தின் போது அரசாங்க தரப்பினர் தங்களுடைய நபர்களை பாதுகாக்கின்ற கோணத்திலே அரசாங்க ரீதியாகவும் அரசாங்க அமைச்சர்கள் ரீதியாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரீதியாகவும் வடமாகாண ஆளுநர் ரீதியாகவும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே வடமாகாண ஆளுநர் பதவிக்கு வந்தது என்பது அவர் ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டார் என்றும் அவருக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் ஒரு மிக மோசமான இடமாற்றம் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய அரசாங்க அதிபர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதாக தெரிவித்து அதன் மூலமாக பெற்ற அனுதாபத்தின் அடிப்படையிலே இந்த வடமாபுலத்தினுடைய மக்கள் அவரை அனுதாபமாக பார்த்திருந்த நிலையிலே ஜேவிபியினர் அவரை தங்களுடைய அரசியல் தேவைக்காக வடமாகாண ஆளுநராக கொண்டு வந்தார்கள். தன்னுடைய இடமாற்றம் ஒரு முறைகேடாக நடந்தது என்கின்ற அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர்
அதன் மூலமாக ஆளுநர் பதவியை பெற்ற ஒரு நபர் மிக தெளிவாக குறிப்பிடப்படுகின்ற அரச சுற்று நிறுவனங்களை மீறி இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் செயற்படுத்துகின்ற பொழுது 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து மிக மோசமாக ஜனநாயக விரோதமாக வந்து கையாளப்படுகிறார்கள் என்ற சூழலிலே அவர் இன்றைக்கு கண்டும் காணாமல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு துணை போகிறார் என்று சொன்னால் அவர் முழுக்க அரசியலுக்கு விலை போய்விட்டார் என்கின்றதுதான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். இந்த இடத்திலே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் குழு உறுப்பினர்களை சந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். இந்த வடமாகாண ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் என்பவர்கள் ஏற்கனவே அரச உயர் பதவிகளிலே இருந்து அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வடமாகாண ஆளுநராலே வந்து நியமிக்கப்படுகின்ற ஒரு அதிகாரிகள், மட்டத்தை ஓய்வு பெற்ற அதிகாரிகள். அவர்களுக்கு நாங்கள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் இந்த சட்ட முறைகள் தொடர்பாக ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எழுத்து மூல முறைப்பாடு செய்திருந்ததன் அடிப்படையிலே நாங்கள் இந்த இடமாற்றத்தை சேவையின் அவசிய தேவை கருதி செய்ய முடியாது என்கின்ற அடிப்படை காரணங்களை குறிப்பிட்டு நாங்கள் வழங்கியிருந்த பொழுதும் அதற்குரிய எந்த விதமான ஒரு பதிலையும் தராமல் திணைக்களத்திற்கு இருக்கின்ற சுற்று நிறுவனங்களை மட்டும் சுட்டிக்காட்டி அவர்கள் செயலாளருக்கு அறிவித்திருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த செயலாளருக்கு அறிவிக்கப்பட்ட விடயத்திலே வந்து அவர்கள் பிரிவு 208 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தினுடைய ஒரு விடயத்தை கூட அங்கே சுட்டிக்காட்டவில்லை. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 1073 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 1077 சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் 17 பேர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறித்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களும் இதன் பொழுது போலீசார் கைப்பற்றினர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 381 கிராம் ஹெரோயின், 667 கிராம் ஐஸ், 500 கிராம் கொக்கைன், 5 கிலோகிராம் 192 கிராம் கஞ்சா, 26,580 கஞ்சா செடிகள், 31 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 118 கிராம் ஹக்கீஷ் ரக போதைப் பொருள், 342 போதை மாத்திரைகள், 8 கிலோகிராம் 132 கிராம் மதன மோதகம் மற்றும் 628 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்வசும திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த நன்மைகளை பெறுவோர் மற்றும் பெறாதோர் என அனைவரது தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்கு நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 23ஆம் பிரிவின் பிரகாரம் நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயமாக்கும் என்பதனால் இப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இச்செயல்முறைக்காக தகுதியுடைய 2,09,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்கள் வழங்கிய தகவல்களை உறுதிப்படுத்துவார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மார்ச் மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளன. கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குடும்பத்தில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களினதும் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார பட்டியல்கள், காணி உரிமையை உறுதிப்படுத்தும் உறுதிப்பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரங்கள், மருத்துவ சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் உத்தியோகத்தர்களிடம் சமர்ப்பிக்க தயாராக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் முதியோர் கொடுப்பனவு, ஊனமுற்றோர் கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக நோயாளர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் தகவல்களும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ளடக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எவரேனும் தவறான தகவல்களை வழங்கினால் நலன்புரி சட்டத்தின் 20வது பிரிவின் கீழ் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீதவான் முன்னிலையில் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு 5,000 ரூபாவுக்கு மிகாத அபராதம் அல்லது ஓராண்டு கால சிறை தண்டனை அல்லது இவ்விரண்டு தண்டனைகளையும் விதிக்க அதிகாரம் உள்ளதாக அந்த சபை மேலும் கூறுகின்றது. நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்தில் நிலக்கரி விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக எதிர்காலத்தில் மின்வெட்டு விதிக்கப்படும் என்ற தவறான மற்றும் ஏமாற்றும் அறிக்கைகளை பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் நுரைச்சோலை மின் நிலையத்தில் நிலக்கரி விநியோகம் தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும், குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள் மின்வெட்டு விதிக்கப்படலாம் என்றும் சில ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவி வருகின்றன. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிர்கால செயல்பாடுகளுக்காக ஆர்டர் செய்யப்பட்ட 36 நிலக்கரி ஏற்றுமதிகளில் 22 ஏற்றுமதிகள் ஏற்கனவே இறக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் ஆலை தற்போது வழக்கம் போல் இயங்குகின்றது. மீதமுள்ள நிலக்கரி விநியோகங்களை தடையின்றி வழங்க முடியும் என விநியோகஸ்தர் உறுதியளித்துள்ளார். தேவைப்பட்டால் அவசர நிலக்கரி விநியோகங்களை பெறுவதற்கு ஏற்கனவே முதன்மை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக மின்சார உற்பத்திக்கு தேவையான உலை எண்ணெயின் தேவையான இருப்பு ஏப்ரல் இறுதி வரை இருக்கின்றது. இந்த சூழலில் பரப்பப்படும் செய்தி அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளபடி மின்வெட்டு இருக்காது என்று தெளிவாக கூற முடியும். அதன்படி இதுபோன்ற தவறான மற்றும் தகவல்களை பரப்புவதன் மூலம் தவறாக யாரையும் வழிநடத்த வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தொடர்பில் சர்வதேச கடல்சார் நியதிகள் பின்பற்றப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அப்பாலான கடற்பரப்பில் அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் ஏற்பட்ட தாக்கங்கள் என்னவென்பது தொடர்பில் அமைச்சரிடம் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல்சார் சாசனம் பின்பற்றப்படும். இதில் இந்து சமுத்திர விளிம்பு நாடுகளினது சங்கங்களின் நீல பொருளாதார சட்டகம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான மூலோபாய செயல்பாடுகள் ஆகிய 2 விடயங்கள் தொடர்பில் கருத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை இந்த விடயங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் 2025 ஆண்டில் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளது. எம்மால் சர்வதேச சட்டங்களை மீண்டும் உறுதிப்படுத்த முடியுமானால் இந்த ஒரு சவால்களுக்கு இலங்கையினால் முகம் கொடுக்க முடியும். உலகின் பல நாடுகளைப் போலவே ஒரு நாடாக இலங்கையும் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது. எனவே நம் சர்வதேச சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுடன் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.